நம்ம கரூரில் நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 3 லொக்கேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்த இடம் வந்து சர்ச் கார்னருக்கு ஆப்போசிட்லி லொக்கேட் ஆகிருக்கிற ராஜா பிரியாணி. இவங்க கிட்ட ஒரு பிரியாணியோட ரேட் வந்து 110. ரோட்டில் போகிறப்பே வந்து இவங்களோட பிரியாணி ஸ்மெல்லு டெம்ப் பண்ணும் சாப்பிட்ணுன்ட்டு. டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். ஸோ அடுத்ததாக நான் வந்து ட்ரை பண்ண இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அதே சர்ச் கார்னருக்கு ஜிஹெச்க்கு பழைய ஜிஹெச்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷவர்மா ஷாப். ஸோ இவங்க கிட்ட வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். லெக் பீஸோட தந்திருந்தாங்க. ஒரு முட்டையும் கூட வச்சிருந்தாங்க. 99க்கு தர பிரியாணி சூப்பராகவே இருக்குது. ஆனால் இவங்க கிட்ட நான் வந்து ஒரு தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க. நீங்கள் 99க்கு பிரியாணி இவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு 120க்கு வந்து தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே இருக்குது. அடுத்து நான் வந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்தாஃப் ஃபுட் கோர்ட். ஸோ இவங்க கிட்ட பிரியாணியோட ரேட் வந்து 140. இவங்ககிட்டயும் வந்து சிக்கன் பிரியாணியில் முட்டையை வச்சு தராங்க. பாஸ்மதி ரைஸில் ஒரு பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 3 கடையில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரூரில் வேற எங்கே பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது.